அண்மை செய்தி. வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 54ஆக உயர்ந்திருக்கிறது. முன்னதாக 50ஆக பலி எண்ணிக்கை இருந்த நிலையில் தற்பொழுது 54ஆக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கு 3 கிராமங்கள் புதைந்துள்ள நிலையில் தற்பொழுது 54ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. 500 குடும்பங்கள் அந்த 3 கிராமங்களில் இருந்ததாகவும் 500 குடும்பங்கள் மாயமானதாகவும் முன்னதாக தகவல்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் தற்பொழுது 54ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. ஒருபுறம் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை 54ஆக உயர்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, பலி எண்ணிக்கை 50லிருந்து 54ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்களை வழங்கலாம். ஆசினி, வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவினால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை கிடுகிடுவென உயர்ந்து வருதுதான் சொல்லணும். அதாவது மேம்பாடி, சூரல்மாலா, முண்டக்கையா இந்த பகுதியில நேற்று நள்ளிரவு நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த நிலச்சரிவில் பார்த்தோன்னா இந்த 3 கிராமங்கள் மட்டுமல்ல, அந்த கிராமங்களை சுற்றியுள்ள பகுதி முற்றிலுமே ஒரு புதையுண்ட கிராமமாக தான் மாறி வருகிறது. இந்த இடத்துல மீட்பு பணிகள் மேற்கொள்வதில் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. அதையும் தாண்டி தொடர்ந்து மீட்பு பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகளுக்காக பார்த்தோம்னா ராணுவம், கடற்படை மற்றும் கப்பற்படை ஆகிய படையைச் சேர்ந்த வீரர்களும், தேசிய பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த வீரர்களும் மற்றும் கேரளா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற அனைத்து வீரர்களும் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. மோகனாயும் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலமாக நிலச்சரிவில் சிக்கி மாட்டிக்கொண்டவர்களை கண்டறியும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலுமே பார்த்தோன்னா உயிரிழப்புகள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துட்டு வந்திருக்கா சொல்ல முடியும். தற்போது சற்று முன்னர் வரை பார்த்தோன்னா உயிரிழப்பு 50ஆக இருந்த நிலையில தற்போது மேலும் 4 பேர் உடல்கள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.